ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி திதி வந்தாலும் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு ரொம்பவே சிறப்பு உண்டு. ஏன் அப்படின்றத இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். இந்த வருஷம் 2026 மே 1ஆம் தேதி தான் சித்ரா பௌர்ணமி வருது. ஏப்ரல் 30ஆம் தேதி 9:51 மணிக்கு பௌர்ணமி திதி தொடங்கி மே 1 இரவு 11:07 வரைக்கும் இருக்கு. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நாம என்னெல்லாம் செய்யணும் அப்படின்றத பார்ப்போம். பௌர்ணமி திதி அப்படின்னாலே குலதெய்வ வழிபாட்டுக்கு சிறந்ததுன்னு சொல்லுவாங்க. அதுவும் சித்ரா பௌர்ணமி அப்படின்னா சொல்லவே வேண்டாம். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு குலதெய்வ கோயிலுக்கு போய் பௌர்ணமி நேரத்துல பொங்கல் வச்சு இரவு முழுவதும் அங்கேயே இருந்து வழிபாடு செய்யும் போது நமக்கு குலதெய்வத்தோட அருள் பரிபூர்ணமா கிடைக்கும். குலதெய்வ கோயிலுக்கு போய் வழிபாடு செய்ய முடியாதவங்க வீட்டில் இருந்தே வழிபாடு செய்யலாம். நீங்க வீட்டில் இருந்து வழிபாடு செய்யும் போது பௌர்ணமி இரவு நேரத்துல முழு நிலவுல குடும்பத்தோட பொங்கல் வச்சு குடும்பமா சேர்ந்து உங்களோட குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டி சக்கரை பொங்கல் அதாவது இனிப்பு சாப்பிடும்போது குலதெய்வத்தோட அருளும் இஷ்ட தெய்வத்தோட அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். அதுக்கப்புறம் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சிவன் வழிபாடு செய்யறது ரொம்பவே சிறப்பு. நிறைய பேர் இந்த நாள்ல திருவண்ணாமலைக்கு போய் கிரிவலம் போவாங்க. கிரிவலம் போக முடியாதவங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க சிவன் கோயிலுக்கு கண்டிப்பா போயிட்டு வந்துருங்க. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சிவன் வழிபாடு ரொம்பவே சிறந்தது. சிவனோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா தவறாம சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சிவன் வழிபாடு செய்யுங்க. அதுக்கப்புறமா சித்ரா பௌர்ணமி அப்படின்னாலே சித்திரகுப்தரை வழிபாடு செய்யறது ரொம்பவே சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சித்திரகுப்தர் அப்படின்றவர் ஒவ்வொரு மனிதனுடைய பாவ புண்ணிய கணக்குகளை பார்க்குறவங்க. இந்த நாளில் நாம சித்திரகுப்தரை மனதார வணங்கும் போது நம்மளை எந்த ஒரு பாவத்தையும் செய்ய விடாம தடுக்கிற வேலையை சித்திரகுப்தர் பார்த்துக்குவாரு. இதனால நம்மளோட பாவ கணக்கு குறைஞ்சு புண்ணிய கணக்கு அதிகரிக்கும். அதனால தவறாம இந்த நாள்ல சித்திரகுப்தரை வழிபாடு செய்யறது ரொம்பவே சிறப்பு. இன்னும் மதுரை மக்களுக்கு ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா இந்த நாள்ல தான் மதுரையில அழகர் வைகை ஆத்துல இறங்குற நிகழ்வும் நடக்கும். இந்த திருவிழால பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து அழகரை தரிசனம் பண்ணுவாங்க. உங்களால முடிஞ்சா நீங்களுமே போய் அழகரை பார்த்துட்டு வந்துருங்க. இவ்வளோ சிறப்புகள் நிறைஞ்சது தான் இந்த சித்ரா பௌர்ணமி. இந்த நாளை தவற விடாம எல்லாரும் அவங்க வீட்டில் என்ன வழிபாடு செய்ய முடியுமோ அதை செஞ்சு சித்ரா பௌர்ணமி நாளை கொண்டாடுங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நெக்ஸ்ட் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும்.